ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்சான நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக குறிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். என்ன ஆன்மீக குறிப்பு அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ஆன்மீக குறிப்பு அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு எல்லா விவரத்தையுமே இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தீபங்கிறது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. அப்பேற்பட்ட தீபம் வீட்டில் ஏற்றும் போது இந்த சின்ன தவறை செஞ்சிடக்கூடாது. அப்படி இந்த சின்ன தவறை செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தீபம் ஏற்றினதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ இந்த தீபம் ஏற்றுறதுல பிரயோஜனம் இருக்கணும்னா கண்டிப்பாக நான் சொன்னதை சிலது நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வாங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு வீடுகள்லையுமே விளக்கேற்றக்கூடிய வழக்கம் இருக்கும். காலையில் மாலையில் கண்டிப்பாக விளக்கேற்றக்கூடிய வழக்கம் இருக்கும். விளக்கேற்றுறது ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜியை உருவாக்கும். பாசிட்டிவான எனர்ஜின்னு சொல்கிறத விட பாசிட்டிவான ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஒவ்வொருவருக்கும் உருவாக்கும். அதனால் விளக்கேற்றுவதுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ விளக்கேற்றாமல் மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி விளக்கேற்றும் போது சில தவறுகள் நம்மளை அறியாமல் செய்கிறதுனால அந்த விளக்கேற்றுறதுடைய புண்ணியமே நமக்கு கிடைக்காம போகுது. இனிமேல் அந்த மாதிரி தவறை செய்யக்கூடாது. இனி புண்ணியத்தை நாம் பெறணும். அந்த புண்ணியத்தை பெறணும் அப்படிங்கிறதுனால விளக்கேற்றக்கூடிய முறையை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ விளக்கேற்றக்கூடிய முறையை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த முறையில் இனி விளக்கேற்றுங்க. நீங்கள் வீட்டில் அகல் விளக்கு, காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு இந்த மாதிரி எந்த விளக்கு ஏற்றினாலும் இந்த தவறை செய்யக்கூடாது என்பது மெயினாக உங்களுக்கு குறிப்பிடப்படுது. அதனால் விளக்கேற்றும் போது என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தவறை செய்யாமையும் இருங்க. சரி, அப்படி என்ன தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீட்டில் விளக்கேற்றும் போது மறந்தும் இந்த தவறை செய்யாதீங்க என்பது சாஸ்திரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீட்டில் மகிழ்ச்சிக்காகவோ அமைதிக்காகவோ பூஜை செய்யும் போது வீடு முழுவதும் ஆரத்தி தட்டை காட்டுவோம். இவ்வாறு செய்வதன் மூலம் வீட்டில் உள்ள வாஸ்து தோஷம் தீரும் என்பது கூறப்படுது. ஆனால் வீட்டில் இறைவனுக்கு தீபம் ஏற்றும் போது அடிக்கடி சில தவறுகளை நாம் செய்வோம். அந்த தவறு நமக்கு பெரிய அழிவை ஏற்படுத்தும். இது சாஸ்திரத்திலே கூறப்படுது. அதனால் நாம் தீபம் ஏற்றும் போது செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன என்பதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்ன என்பதை தெரிஞ்சுக்குங்க. என்னென்ன என்பதை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே பாசிட்டிவான ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ளே வரும். அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். பணவரவு தாராளமாக உங்களுக்கு ஏற்படும். ஸோ பணவரவு தாராளமாக ஏற்பட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகுவதற்கு என்ன தவறு செய்யக்கூடாதுங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வழிபாடு மிகவும் முக்கியமான ஒன்று. தொடர்ந்து வழிபாடு செய்வதன் மூலம் தெய்வங்கள் மற்றும் அவர்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்று கூறப்படுது. ஆனால் கடவுள் வழிபாடு குறித்து பல விதிகள் வாஸ்து சாஸ்திரத்தில் கூறப்படுது. நம்ம இறை வழிபாட்டின் போது செய்யப்படக்கூடிய சிறிய தவறு நம்மளை பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கும் என கூறப்படுது. அதனால தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணும் என்பது இன்றளவும் சொல்லப்படுது. ஒவ்வொரு மத சடங்கு முன்பும் விளக்கேற்றுவது நம்மளுடைய இதில் வழக்கமான ஒன்றாக இருக்குது. அதே போல் தெய்வத்திற்கு ஆரத்தி செய்வதும் வழக்கம். ஆரத்தி செய்யாவிட்டால் வழிபாடு முழுமையடையாது என்று இன்றளவும் நம்பப்படுது. நம்ம பூஜைக்காக ஒரு தீபத்தை ஏற்றும் போது தேவர்களும் தெய்வங்களும் மகிழ்ச்சி அடைவதாக ஒரு ஐதீகம். எனவே தீபம் ஏற்றும் போது நம்ம எந்த தவறையுமே எப்பயுமே செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது பெரிய தீங்கை ஏற்படுத்தும் என கூறப்படுது. நீங்கள் விளக்கேற்றும் போது மனதில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை தெரிஞ்சுக்குங்க. இதை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இதற்கேற்ப நடந்து பலனும் பெறுங்க. இது ஆதி காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்தாங்கள்ல, அவங்களாம் இதை ஃபாலோ பண்ணி பயனடைஞ்சிருக்காங்க. அவங்க பயனடைஞ்ச அந்த விஷயங்களை தான் இப்போ நான் இங்கே ஃபாலோ பண்ணுங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வரேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாசிட்டிவ் சைன் உருவாகுவதை நீங்களே பார்க்கலாம். அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்வதை இனி செய்யுங்க. இது பரிகாரமாகவே நினைத்துக்குங்க. ஏன்னா இது பரிகாரம்னு சொன்னால் தான் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கவும் முடியும். அட் த சேம் டைம் இதை ஃபாலோவும் பண்ண முடியும். ஸோ பரிகாரமாகவே வச்சுக்கோங்க. சரி வாங்க அப்படி என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா, உடைந்த விளக்கை எப்பயுமே வீட்டில் பயன்படுத்த வேண்டாம். மத சாஸ்திரங்கள் படி வழிபாட்டின் போது தெய்வங்களுக்கு முன் உடைந்த விளக்கை ஒருபோது ஏற்ற வேண்டாம். மத வேலைகளில் உடைந்த விளக்குகள் அசுபமாக கருதப்படுகிறது. உடைந்த விளக்குகள் நம் விளக்கில் ஏற்றினால் அது நமக்கு குடும்பத்தில் உள்ள மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதுவே கெடுப்பதாக கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் தெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்காம போகலாம். வீட்டில் கஷ்டங்கிறது ஏற்படும். எனவே மறந்தும் இந்த தவறை மட்டும் செய்ய வேண்டாம். உடைந்த எந்த விளக்காக இருந்தாலும் ஏற்ற வேண்டாம். அது காமாட்சி விளக்கு, அப்படி இல்லைனா வந்து குத்து விளக்கு, அகல் விளக்கு, இந்த மாதிரி எந்த விளக்காக இருந்தாலும் உடைந்து போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த விளக்கு வந்து ஏற்ற வேண்டாம். அந்த விளக்கை ஏற்றுனீங்கன்னா அதனால் உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டம். ஸோ அந்த விளக்கை ஏற்ற வேண்டாம். அப்புறம் ரெண்டாவது, மண் விளக்கை வந்து பயன்படுத்தணும் என்பது சொல்லப்படுது. நம்ம வழிபாடு செய்யும்போது சுத்தமான மற்றும் சரியான விளக்கை மட்டுமே பயன்படுத்தணும். அதனால் மண் விளக்கை ஏற்றினால் ஒரு முறை பயன்படுத்திய விளக்கை மீண்டும் பயன்படுத்துவது வேண்டாம். இது தவிர உலோக விளக்குகளை பயன்படுத்தினால் வழிபாடு முன் நன்கு சுத்தம் செய்த பிறகு பயன்படுத்தணும். அசுத்தமான விளக்க பூஜைக்கு பயன்படுத்தினால் அது தீய பலன்களை கொடுக்கும். அதுவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை குறைய செய்யும், நிதி இழப்பை ஏற்பட செய்யும். அதனால் அந்த தவறையும் செய்யக்கூடாது. ஸோ மண் அகல் விளக்கு ஏற்றும் போது அந்த அகல் விளக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். நல்லா இல்லை பழசாக இருக்கா அப்படின்னா அதில் விளக்கு ஏற்றக்கூடாது. அதே போல் உலோகத்தினால் ஆன விளக்குகள்லாம் ஏற்றும் போது அந்த விளக்கு சுத்தமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் விளக்கேற்றணும். இந்த மாதிரி விளக்கேற்றுறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் விளக்கேற்றுறதுல எந்த ஒரு தடையும் இல்லாமல் விளக்கேற்றுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் விளக்கேற்றுறதுல இதை எல்லாத்தையுமே வந்து மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனி வரக்கூடிய நாட்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றம் ஏற்படுவதை நீங்களே வந்து ஈஸியாக வந்து காண்பீங்க. அதே போல் வழிபாட்டின் போது விளக்கேற்ற நம்ம எண்ணெய் மற்றும் நெய் ஆகியவற்றை பயன்படுத்துவோம்ல, அது வந்து கீழே ஊற்றாத மாதிரி பார்த்துங்க. அப்படி நீங்கள் நெய் தீபம் ஏற்றும் போது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றும் போது அது இறைவனுக்கு இடதுபுறமும் ஏற்றணும். அதுவும் எண்ணெய் தீபம் வந்து வலதுபுறம் ஏற்றி வைக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். மறுபுறம் நீங்கள் நெய் தீபம் ஏற்றினால் வெள்ளை பருத்தியையும், எண்ணெய் விளக்கு ஏற்றினால் சிவப்பு நூல் திரியையும் பயன்படுத்துங்க. நீங்கள் விளக்கேற்றும் போதெல்லாம் தண்ணீர் பானைக்கு அருகில் நெய் விளக்க வைங்க. இதனால் உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும். இதனோடு உடல்நல தொடர்பான பிரச்சனைகளும் நீங்கும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு மாற்றமானது உங்களுக்கு ஏற்படும். ஸோ நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பயன்பெறட்டும். புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.